புதுச்சேரியில் மரத்தில் இருந்து கீழே விழுந்த காக்கை குஞ்சுகளை மீட்டு தாயுள்ளத்துடன் தலைமை ஆசிரியர் ஒருவர் பராமரித்து வருகிறார். புதுச்சேரி சாரம் பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இதன் தலைமை ஆசிரியராக புவனேஸ்வரி என்பவர் பணியாற்றி வருகின்றார். இந்த பள்ளி வளாகத்தில் மரத்தை தலைமை ஆசிரியர் வனத்துறை அனுமதி பெற்று வெட்டியுள்ளார். மரத்தின் உச்சியில் காகம் கூடு கட்டி தனது 3 காக்கை குஞ்சுகளை பராமரித்து வந்தது தெரிய வந்தது. அப்போது மரத்தில் இருந்த காக்கை குஞ்சுகள் கீழே விழுந்தது. பரிதாபப்பட்ட தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரி காக்கை குஞ்சுகளை எடுத்து தனது அறையில் வைத்து பராமரித்து வந்துள்ளார். கடந்த சில நாட்களாக கனமழை காரணமாக பள்ளிகள் விடுமுறை விடப்பட்ட போதும் தனது வீட்டில் இருந்து உணவு கொண்டு சென்று காக்கை குஞ்சுகளுக்கு ஊட்டி பராமரித்துள்ளார். பின்னர் நேற்று வனத்துறையினரை வரவழைத்து காக்கை குஞ்சுகளை ஒப்படைத்துள்ளார். வனத்துறை அதிகாரிகள் காக்கை குஞ்சுகளை பெற சென்றபோது தலைமை ஆசிரியர் காக்கை குஞ்சுகளுக்கு பாசத்துடன் உணவு ஊட்டியதை கண்டனர். அந்த காட்சியை அவருக்கே தெரியாமல் வீடியோவாக எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளனர். தாய் உள்ளம் என்றாலே தாய் உள்ளம் தான். அது வேற வாயில வேற அதுக்கு ஒட்டக்கூடாது.